பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியர். பாரதியார் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல திருவல்லிக்கேணியில இருந்தாரு. இப்ப கூட அந்த வீட்டை நீங்க போய் பார்க்கணும். அந்த வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப புகழ் பெற்ற பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இருக்கு. அந்த கோவில் யானைக்கு தினமும் பழம், தேங்காய் கொடுக்கறது பாரதியாருடைய வழக்கம். ஒரு நாள் அப்படித்தான் அவர் பழம் கொடுக்க போயிருக்காரு. ஆனா யானை கோவத்துல அவரை தள்ளி விட்டுடுச்சு. முண்டாசு மேல யானையோடைய தும்பிக்கை பட்டு பாரதியார் மயங்கி கீழே விழுந்துட்டார். அவருடைய உதட்டுல கூட நல்ல காயம். தகவலை கேள்விப்பட்ட அவருடைய சீடர் குவளை கண்ணன் ஓடி போய் அவரை தூக்கி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்தார். அதற்கு பிறகு அவர் மீண்டும் பணிக்கு திரும்பிட்டார். இந்த சம்பவம் 1920ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வாக்குல நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த யானை சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 மாசம் பாரதியார் உயிரோடு இருந்தார். 1921ஆம் ஆண்டுல செப்டம்பர் 11 நள்ளிரவு 1 மணிக்கு மேல அவருடைய உயிர் பிரிஞ்சது. அதற்கு காரணம் கடுமையான வயிற்றுப்போக்கு, அதாவது டிசென்ட்ரி. இனிமேலாவது பாரதியார் யானை மிதிச்சு இறந்தாரு அப்படிங்கிற தவறான தகவலை பரப்பாம இருக்கும்.